எல்லாருக்கும் வணக்கம். தோழர் கோபி அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி தொடங்கலாம் அப்படின்றேன். சத்தமா இருக்கா? கேக்குதா? இதை பத்தி, இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு பெயர், ஒரு ஊர், ஒரு கருத்து, ஒரு அரசியல், இதுதான் அறம் அப்படின்னு. பெயர் அப்படின்னு வரும்பொழுது, அறம் அப்படின்னும் பொழுது, இந்த அறம் அப்படின்ற வார்த்தை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மனசுக்கு நெருங்கிய ஒரு வார்த்தை. எது சரியோ அதை செய்வது, அங்கே எதை செய்யக்கூடாததோ அதை செய்யாமல் இருப்பதும் அறம் அப்படின்வாங்க. அந்த அறம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு 10 வருஷமா இலக்கியத்துறையில சின்ன பின்னமாயி போகக்கூடாத கையில போய் மார்வாடி கடையில அடக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு புத்தகத்துக்கு அந்த பேர் வந்ததுனால. இல்ல, எனக்கு அது மனத்தாங்கலாவே இருந்தது. நான் என்ன வேணா பேசலாம் நான் நினைக்கிறேன். அந்த அறத்தை, நான் சொன்ன மாதிரி மார்வாடி கடையில இருக்க ஒரு அறத்தை வந்து மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அது வடச்சென்னை அப்படின்னா தெரியும், மார்வாடி கடை அதெல்லாம் எல்லாமே. இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது, மீஞ்சூர் அதிக தடவை நான் போயிட்டு வந்த ஊர் காட்டூர். என்னோட குடும்பத்துல வந்து இந்த யூதா கதையு ஆலயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீஞ்சூர்ல திருவிழா தான் நடக்கும். என்னோட பின்புலம் கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்றதால எல்லாருக்கும் ஒரு குலசாமி இருக்கும். அந்த கிறிஸ்தவ குலத்துக்கு குலசாமி வந்து யூதா கதையு அந்த ஆலயம். அந்த ஆலயம் எப்படிப்பட்டதுன்னா, வீசா புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போனா வீசா கிடைச்சிடும். ஊரு பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கும், பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா வீசா வேணுங்கிறவெல்லாம் அந்த கோயிலுக்கு போகும். அங்க போனா வீசா கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நம்மளும் போறோம், ஒரு ட்ரெயின் பிடிச்சி பொன்னேரி போய் மீஞ்சூர் போகும் பொழுது ஒரு ஹோட்டல் கூட சரியா இருக்காது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. எங்க வீட்டுல சாப்பாடை கட்டிக்கிட்டு காட்டூருக்கு போவோம். காட்டூர்னா காட்டூர் தான், தண்ணி கூட இருக்காது. அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு, அட இது நம்ம படமாச்சே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வடசென்னை அப்படின்னா கூட சில பேர் வடசென்னை நிராகரிக்கப்பட்ட பகுதி, வடசென்னையை பத்தி மட்டும் நம்ம பார்த்துருவோம். வடசென்னைனா வியாசர்பாடி வரைக்கும் பேசுவாங்க. அதை தாண்டி கூட சில பகுதிகள் இருக்குது, அது ஆந்திரானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னும் கொரட்டூர்லாம் அவன் சென்னைன்னே நினைக்கலாம். அவனுக்கு கொரட்டூர்லாம் சென்னை இல்லை. எனக்குலாம் மயிலாப்பூரும் அடையாரும் ஆழ்வார்பேட்டும் இல்லை நுங்கம்பாக்கம் சேத்பட்டா ஊரு. அங்க வந்து எப்படி வந்து ஊடகங்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா எப்படி வந்து கிழக்கு இந்தியாவை மணிப்பூரையும் அஸ்ஸாமையும் புறக்கணிச்சிருதோ, அந்த மாதிரி ஊடகமும் அரசியலும் புறக்கணிச்ச பகுதி அப்படின்னு பார்த்தா அது வந்து மீஞ்சூரும் பொன்னேரியும் தான். அது அந்த பார்டர்ல அப்படி சிக்கிட்டு இருக்கும். இப்போ எண்ணூரை பத்தி எல்லாம் பேசுறாங்க, பட் பல வருஷமா அதோட பிரச்சனைகள் இருக்கு. அரசியல் இன்னும் முழுமையா அதுக்குள்ள போல. அந்த ஜனங்களுக்கு நம்ம சரியான ஓட்டு எங்க போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஸோ இதுதான் மீஞ்சூரோட கதை அப்படின்னு சொல்லும் போது, மீஞ்சூர் அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு பட்டியலினத்தாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு தொகுதி, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் தொகுதி அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கரெக்டா தானே நான் சொல்றேன்? இந்த கதை வந்து எளிய மக்கள் கதை. எளிய மக்கள் கதையெல்லாம் என்னால பூசி ஒழுக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களின் கதை, பட்டியலினத்தாரின் கதை. சில விஷயங்களே வெளிப்படையா தான் நான் சொல்ல முடியும். என்னால வந்து பூசி மொழிகி பண்ண முடியாது. அதாவது இந்த சினிமா இப்போ இந்த 2015 இருந்து என்ன சினிமா வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, முதலில் தமிழ் சினிமா 100 ஆண்டு காலத்துல வந்து ஸ்ரீவல்லியில தொடங்கி சபாபதியில தொடங்கி எல்லா படமும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துச்சு. அது வந்து சமூக நீதியை புறக்கணித்து போட்ட படங்கள் வந்து. நடுவுல திராவிடம் வந்து மூடப்பழக்க வழக்கம்லையும் சமூக நீதியும் கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திராவிட சினிமா கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் சினிமா ஆச்சு. சில பேரோட கதையை திராவிட சினிமா சொல்லல, அப்படியே மழுப்பலாவே சொல்லிட்டு போச்சு, மழுப்பலா பேசுச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் கூட அரசியல் பேசுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா எதுவுமே வந்து சரியான அரசியலை பேசல. எல்லாமே இந்த பூசி மொழுகிற அரசியல். யாராவது இப்ப கேட்டா, கமல் சொன்னாரு தமிழ்நாட்டுல இருக்க இந்தியாவில இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஊழல் அப்படின்னு. அதை விட அபத்தம் இருக்க முடியுமான்னு தெரியல. ஊழலா எங்க பிரச்சனை? ஊழலா எங்க பிரச்சனை? இங்க ஜாதி தானே பிரச்சனை. காஸ்ட் அண்ட் கிளாஸ் ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடரக்கூடிய விஷயம். அப்போ இங்க என்ன பிரச்சனை இருக்கும்போது ஒடுக்கப்பட்டவனோட பிரச்சனையா இருக்கு. அது எவனும் பேச மாட்டான் இல்லையா? அதை பேசும்போது சினிமா அதை பத்தி பேசுது. ரஞ்சித் பேசினாரு, ஓகே. அந்த ரஞ்சித் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய அரசியலை வந்து கொஞ்சம் பேசும்போது, நம்ம கோபி வந்து அது இன்னொரு ஒரு அடுத்த ரெல்ம்னு சொல்லுவாங்க, அடுத்த ரெல்முக்கு கொண்டு போய்
ஒடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அதாவது ஒடுக்கப்பட்டவனோட அர்பன் லைஃப் ஸ்டைல் வேற, ரூரல் லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. ஒடுக்கப்பட்டவன் ஒரு கிராமத்துல இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் எடுத்துனே புத்த மதத்துக்கு மாற மாட்டான். அவனுக்குன்னு ஒரு சாமி இருக்கு, ஒரு சின்ன கல் இருக்கு, அவன் கும்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்குன்னு சில அரசியல் இருக்கு, அவனுக்குன்னு சில மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதுதான் அவனோட வாழ்வியல். அதாவது ஒடுக்கப்பட்டவனோட வாழ்வியலை காட்டு, தலித் வாழ்வியலை காட்டுவர சினிமா தான் இது. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, இது பகிரங்கமா இந்த அரசியல பேசியிருக்கு. பூசி முழுகல, பெயிண்ட் அடிக்கல, மேக்கப் போடல, இதுதான் அப்படின்னும் பொழுது இதை பேசுவதற்கு ஒரு பெண் அப்படின்னு அவர் வந்து தீர்மானிக்கிறார். இதை ஒரு ஆண் பேசலாம். என்னோட மனத்தாங்கள், நான் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண், என்னோட மனத்தாங்கள் வந்து பெண்கள் தலித் வலியை பற்றி எழுதுகிறார்கள், தலித் வலியை பத்தி கவிதை எழுதுறோம், தலித் வலியை பத்தி ஆர்ட் ஃபாரம்ல நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை பெண்கள் வந்து சமூக ரீதியிலையும் களத்துல இருக்காங்க, அரசியல்ல செயல்படுறாங்க. ஏதோ ஒரு ஆணை நான் பின்பற்றுறேன், ஒடுக்கப்பட்டதற்கான அரசியல்ல ஒரு ஆணை நான் பின்பற்ற பெண்ணா இருக்கிறேன்னு தவிர ஒரு பெண்ணா நான் ஏன் வந்து ஒரு முன்னிலை எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஆதங்கம் எனக்கு அதிகம் இருந்தது. இப்ப கூட இந்த இடத்துல ஒரு 5 பெண்கள் 6 பெண்கள் நான் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அவ்வளவு ஒரு குதூகலமா. பெண்கள் அப்படின்னு வரும்போது ஆண் பெண் சமம், 1 கிலோ இரும்பு 1 கிலோ பஞ்சு சமம், அது சமம். ஆனா ஆண் வேறு பெண் வேறு. ஒரு பெண் முடிவு எடுக்கும் பொழுது தீர்க்கமான முடிவார். ஒரு பெண்ணோட உள்ளுணர்வு ஆணை விட அதிகம் என்று சயின்ஸ் சொல்லு, அறிவியல் சொல்லு. பெண்ணோட உள்ளுணர்வு. இப்ப இந்த படத்துல ஒரு பெண்ணை அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு பதிலாக ஒரு பெண் இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? ஒரு ஆணா இருந்தா அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பான். ஒரு செஷன் அவளை அவன் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு விட்டு போறான். பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு தான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது அந்த தாய்மை அப்படிங்கிற விஷயத்த அப்படியே அள்ளி கொடுக்கும்ல. அவன் என்ன பண்றா, இரக்கம் பெண்களுக்கு அதிகமாவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தால. அவ அடிமையாக்கப்பட்டதும் அந்த ஒரு விஷயம் தான். அவ இன்னும் அடிமையா இருக்கிறதே அந்த பலகீனம் படுது. ஆனா அந்த பலகீனம் தான் அவளுக்கு பலம். நிறைய முட்டுக்கட்டைகளை, நிறைய மோசமான விஷயங்களை சராசரியான செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு பெண் வந்து துணிச்சலா எடுக்கிறான். ஒரு குழந்தை பேரு, நான் குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்றதுதான் ஒரு பெண்ணோட மிகவும் துணிச்சலான முடிவு இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பிரசவ வார்டுல ஒரு ஆண் இருக்க முடியாது. ஆனா பெண், எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஆண்கள் இருக்கு ட்ரை பண்ணி வெளியில பயந்து ஓடி வந்திருப்பாங்க. ஒரு பெண் அங்க நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா அவங்க மாமியார் நிற்பாங்க, அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமா, சிசேரியன் பண்ணாதம்மா, நார்மல் டெலிவரி ஆகட்டும், உயிரா பாத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த ஒரு பெண் அங்க இருக்கும்போது ஒரு அரசியலாக, ஒரு அதிகார வர்க்கத்திலயோ ஒரு அரசியல் வர்க்கத்திலயோ ஒரு பெண் இருக்கும்போது அவர்கள் உள்ளுணர்வு அதிகமா வேலை செய்யும். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, அந்த குழந்தைய உள்ள இறக்குங்க, மூடாதீங்க, அந்த குழந்தைய உள்ள இறக்குங்க, இன்னொரு குழந்தைய உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உள்ளுணர்வு ஊந்தப்பட்டு அவங்க எந்த நிலைமைக்கு எந்த லிமிட்டுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒரு ஆண் இருந்து சொன்னா கூட அது அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்திருக்குமா என்னால சொல்ல முடியும். ஒரு பெண் வரும்பொழுது அது ஒரு அழகா இருக்கு. அதே மாதிரி அந்த இதே மாதிரி அந்த அரசியல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியல்ல பெண்கள் இன்னும் வரும்பொழுது எனக்கு அதான் அந்த அர்த்தமா தோணுது. ஒடுக்கப்பட்ட அரசியல்ல பெண் வந்தா அவ இன்னும் எவ்வளவு திங்க் பண்ணுவான், அவளை இன்னும் எவ்வளவு படிக்கட்டுகள் தாண்டுவான். அவ சில சமயம் அந்த அரசியல் சமரசங்களை செய்யாம போயிடுவாளோ. ஏன்னா அங்க சுத்தி இருக்க கவுன்சிலர் சொல்றான், சுத்தி இருக்க எம்எல்ஏ சொல்றான், அவனும் அதே சமூகத்தை சேர்ந்தவன் தான், தொகுதியில அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அவெல்லாம் சொல்றான் விட்டுருமா அப்படின்னு சொல்லி அரசியல் மாற்றுது. ஆனா ஒரு பெண்ணா அந்த இறக்கு குணத்தால அவ என்ன சொல்றா, முடியாது, எனக்கு அந்த குழந்தை உயிரோட வேணும், ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். அப்போ அந்த பெண் அரசியலுக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பலார் நரைஞ்சு சொன்ன மாதிரி இருந்தது சமூகத்துக்கு. எனக்கு இப்ப தோணுது, நான் அரசியலுக்கு போகணும், நான் செய்யணும், ஏதோ களப்பணி மட்டும் செஞ்சுட்டோம் முடியாது, இல்ல, என்னோட விடுதலை என்னோட கையில தான் இருக்கு. நீ எவ்வளவு மெஷினை உள்ள, அதாவது நான் சொல்றது அந்த குழி அப்படிங்கிறது ஒரு ஜாதிய படிக்கட்டுன்னு வச்சுப்போமே, வர்ணாசிரமத்தோட படிக்கட்டு அப்படின்னா அது கடைசி நிலைக்கு கீழே இருக்கவன் தான் ஒடுக்கப்பட்டவன். அவன் கீழே இருக்கான், அவன் சத்தம் உனக்கு கேட்காது, அவனோட மூச்சை அவனுக்கு விட முடியல, அவன் உள்ள என்ன நிலைமையில இருக்கான்னு நீ வெளியில இருந்து பேச முடியாது. ஆனா இவன் தான் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தேவையோ நாங்கள் தருகிறோம், அவர்களுக்கு என்ன தேவையோ நாங்க பண்ணிக்கிறோம். ஆனா உள்ள வந்து அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அது உங்களுக்கு தெரியல. அப்ப அவனை யார் காப்பாத்துவா? 1000 பேர் காப்பாற்றுவதாக நடிக்கலாம், 1000 பேர் காப்பாற்ற முயற்சி செய்யலாம்.
ஆனால் அவனே தான் அவனை தூக்கி விடுவான். அந்த அந்த தம்பி உள்ள போனது, அவங்க அண்ணன் உள்ள போனது வந்து எனக்கான இது வந்து எனக்கான அரசியல் தான், நானே அரசியல்ல இறங்கணும், நான் எனக்கான அரசியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாங்க வெளியே கொண்டு வரும்போது. நான் இந்த பாயிண்ட் கூட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அந்த வெளியில அந்த குழந்தை வந்தபோது ஒரு பிரசவம் பார்த்த மாதிரி தான், அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வந்து அவங்க அழும் பொழுது அது ஒரு பிரசவமே பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு அது ஒரு சிலிர்ப்பு வந்தது. எனக்கெல்லாம் வந்து கிளாஸ்ட்ரோபோபியா, அதனால ஒரு மூடிய அரங்கத்துக்குள்ள ஒரு ஜன்னல் இல்லாத இடத்துலலாம் இருக்க முடியாது. ஆனா அந்த கேமரா ஆங்கிள் வச்சிருந்தது, குழந்தைங்கிறது மேல பாக்குது. அப்ப அந்த பாக்குற போது எனக்கெல்லாம் உண்மையிலே தியேட்டர்ல மூச்சு திணறுச்சு. எனக்கு அது பார்க்கும்பொழுது மூச்சு திணறுது. இருந்தாலும் நான் அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடியும் பொழுது எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி, நான் யூஸ்வலா எந்த படத்துக்கும் பெருசா அழுது கிடையாது. அந்த படம் வந்து என் கண்ணில் வந்து ஒரு தண்ணீரை கொடுத்த படம். அது எங்க நிலைமை இப்படிதானே இருக்கு, எங்களை யாராவது காப்பாத்தவாங்க அப்படின்னு இனிமே நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு இப்போ எமோஷனலா தான் இருக்கு. என்னோட நிலைமை இப்படிதான் இருக்கு, என்னை காப்பாத்தவாங்க நான் கூப்பிட மாட்டேன். நானே என்னை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். எங்க ராக்கெட் விடணும்னே இவனை தலையில வச்சிருக்காங்க. இவன் அழுக்காதான் இருப்பான். இவனுக்கான அரசியல் இவனை போய் அரசியல்ல இருக்க எந்த வெல்ஃபேரும் இவனை போய் சேராது. வியாசார்படி அழுக்காதான் இருக்கும், கொரட்டூர் குப்பையாதான் இருக்கும். ஏன்னா அவன் நாத்தத்திலே இருந்தாதான் அவன் நாத்தத்தை பொறுத்துப்பான், அவன் நாத்தத்தை அள்ளுவான். இதுதான் வாழ்க்கை. அதுல மிகவும் என்னை பாதிச்ச விஷயம் வந்து இந்த டயலாக்ஸ். ஒரு விஷயமும், அதாவது சட்டத்தை உருவாக்கி மக்கள் அதுக்கு வைக்காத, மக்களுக்கான சட்டத்தை நீ உருவாக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இதுதான் நம்ம அண்ணல் வந்து உருவாக்கிட்டு போன சட்டம். அந்த சட்டத்தை வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான சட்டம் எங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலயே நம்ம இருக்கோம். அப்ப சொல்லுவாங்க, ஏன்பா ராக்கெட்ல போறவன் பெருசுலப்பா, கீழே போயிட்டு மேல வர பத்தியா? நீ ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா தயாரிப்புகளோட நீ ராக்கெட்ல போயிட்டு வரவனை வந்து கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாட்டி கொடுப்பான். ஆனா அவன் சகதியில போய் உருண்டுட்டு வரான், அவனுக்கான மரியாதை இல்லையே. அவன் தானே இருக்கிறதுல மோசமான ஒரு மோசமான மிக மிக ரிஸ்கான ஒரு ஒர்க்கை பண்ண. ஆனா அவனுக்கு மரியாதை கிடையாது இந்த உலகத்துல. ஆனா அவனுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த படம் இங்க சொல்லுது. அவனுடைய வாழ்க்கை மாறணும், ஆனா அவனுக்கான மரியாதையும் இருக்கும் அப்படின்னு அந்த படம். இப்போ நான் அந்த படத்தை பத்தி பேசணும்னா இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு கூட பேசிட்டு இருக்கேன். பட் டைம் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பராசக்தி பேசின அரசியல் இந்த படம் பேசியிருக்கு. அது பகிரமா பேசியிருக்கு, இது கொஞ்சம் பாசிவா பேசியிருக்கு. அப்படிதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அரசியல்வாதி சார், நீங்க ஒரு இயக்குனர் கிடையாது. நன்றி.